எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே நான் எந்த ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இன்ஜினியர், டாக்டர், அதை விட்டுட்டு ஐஏஎஸ் இப்படி பெருசா தான் யோசிக்கிறாங்க. அப்போ மற்ற ஃபீல்டுல வந்து ஷைன் ஆனாங்க இல்லை நல்லா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல வந்து சேலரி அகைன் மணியை வச்சு பாக்குறாங்க. இப்போ நம்பர் 1 அவங்களோட ட்ரீமை வந்து குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. 2வது கம்பேரிசன். There are two difference. ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த படிக்கும் போது அந்த எனர்ஜி லெவல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ட்ரெயின் ஆகுதா இல்ல நல்லா இருக்கான்றதை அப்சர்வ் பண்ணணும். இப்போ வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா அவங்க பிடிச்சி பண்றாங்க. அதை எனர்ஜி லெவல் ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அவங்க பிடிக்கல, ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது உனக்கு பீப்புளோட ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கா, திங்ஸோட ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கா, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல போறியா அப்படின்றத கேட்கணும். இப்போ பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணாதான் அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை நம்மளால டிசைட் பண்ண முடியும். 3வது நீ என்னவா ஆகணும் அப்படின்ற கேள்வியை மாத்திட்டு உன்னோட லைஃபை நீ எப்படி உருவாக்கணும். இப்போ நிறைய ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கரியர் கைடன்ஸ் டெஸ்ட் வீட்லயே எடுக்க முடியும்? There are few websites நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதை வந்து யூஸ்வலாக அவங்க டெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 1 மைண்ட்லர் அப்படின்னு ஒன்று இருக்கு. 2வது கேரியர் கைட். 3வது நேஷனல் கேரியர் சர்வீஸ். நிறைய ஃபீல்டை வந்து ஏஐ ரிப்ளேஸ் பண்றதுனால இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ஆஃப்டர் 10 or 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிப்ளேஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல மேம். ஸோ இதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க? எல்லா காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு ரிஸ்க் இருந்துட்டு தானே இருக்கு. ஓகே, டாக்டர்ஸ் ஃபீல்ட்லயுமே இப்ப நிறைய ரோபோட்டிக்ஸ் அதெல்லாமே வருதானே. பட் எஸ், அது மாதிரி தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்களோட அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். நம்மளோட பாட்காஸ்ட்ல நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இது எதை பத்தி இருக்க போதுன்னா, இன்னைக்கு கெரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. முன்னாடி மாதிரி வெறும் ஒரு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி ரோல்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃபீல்டு அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் எல்லா குழந்தைங்களுக்குமே நான் எந்த ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஸோ இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்காக இந்த பாட்காஸ்ட்ல ஆஷா பாக்யராஜ் வந்துட்டு எப்படி ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும், பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அண்ட் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும், இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கா இந்த கெரியர் சூஸ் பண்ணுறதுன்றது, எஸ்பெஷலி ஒரு 10th முடிஞ்ச போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சோடனே 11th 12th என்ன குரூப் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 12th முடிஞ்சோடனே என்ன காலேஜா என்ன டிகிரி எடுக்க போகிற அப்படின்றது வரும். ஸோ ஒரு குழந்தைக்கு இதுதான் கெரியர் அப்படின்றது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சூஸ் பண்ணணும்? ஒரு 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 8th 9th அது வரும்போதே வந்து நம்ம 11th 12th என்ன மாதிரியான குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்றத பேரண்ட்ஸ் ஒரு டிஸ்கஷனாக வைக்கணும். ஃபோர்ஸ் பண்ணாமல் இது வந்து ஆரம்பிக்கணும். அப்போ 11th 12th நம்ம இந்த குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ அந்த 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம காலேஜஸ் என்ன காலேஜ் படிக்கணும், நம்ம எந்த மாதிரியான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். பட் இந்த டிசிஷன் எடுக்கிற ப்ராசஸில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, பேரண்ட்ஸ் நிறைய பேரோட லைஃப்பை வந்து சஜஷனாக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ரிலேட்டிவ்ஸு, அந்த பொண்ணை பாரு, இந்த டிகிரி எடுத்தா, இந்த கோர்ஸ் முடிச்சா, இந்த குரூப் எடுத்தா, அதனால நல்லா வந்துட்டா, இந்த பையன் இந்த குரூப் எடுத்ததுனால அவனால வேற ஃபீல்டுக்கு போக முடியல, இந்த பொண்ணு இதை எடுத்ததுனால வேற ஃபீல்டுக்கு போக முடியல, நிறைய கம்பேரிசன் கொண்டு வராங்க மேம். இந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் வச்சு ஒரு பேரண்ட் டிசிஷன் எடுக்கலாமா? கம்பேரிசனை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்கவே முடியாது. நம்ம இது மாதிரி கேரியர் சூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து என்ன தவறுகள் செய்கிறாங்க அதுதான் நீங்களே ஆக்சுவலி அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. பட் எனிவே நான் வந்து அதை ஹைலைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்னோட கனவு இதுவாக இருந்தது, நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்ன்றது. சம் ஆர் அதர்வைஸ் அந்த கனவை வந்து குழந்தைங்க மூலிமா அவங்க வந்து அடையணும்ன்றது நினைக்கிறாங்க. நான் நிறைய மாறிட்டோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்ற போது ஓகே, நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தாலுமே அந்த குழந்தையோட கனவு வேற வேற வந்து இருக்கலாம். நான் டாக்டர் ஐஏஎஸ் அப்படின்றது அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. பட் நல்லா படிக்கிறாங்கல்ல, என்னால் தான் ஆக முடியல, சரி வில் கிவ் அ ட்ரை. அண்ட் இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லுமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்குறாங்க. அது ஜேடபிள்யூ, இந்த நீட், இது எல்லாமே வந்து அவங்க எழுதட்டுமா, அதுக்கான நாங்கள் கோச்சிங் கொடுக்கட்டுமா. அப்போ பேரண்ட்ஸ்க்கும் தன்னை மீறி ஒரு ஆசை வருது. அப்போ அவங்களோட கனவுகளை திணிக்கிறாங்க. ஸோ நம்பர் 1 அவங்களோட ட்ரீமை வந்து
குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க. 2வது கம்பேரிசன். நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீடு, எய்த்த வீடு, ரிலேட்டிவ் அப்படின்ட்டு வரும்போது, "ஏய் இவங்கலாம் இவ்ளோ நல்ல மார்க் எடுக்குறாங்க, பண்றாங்க. நாளைக்கு நீனும் அவங்க மத்தியில போய் வாழணும், அவங்களோட நல்லா பேசணும், உன்ன அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, தென் யூ நீட் டு ஸ்டடி லைக் தெம்." அப்படின்ற மாரி 2வது ஒரு விஷயம். 3வது அந்த சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்த நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்க. இல்ல ஏதோ ஒரு நல்ல சப்ஜெக்ட்ட வந்து மேத்ஸோ, சயின்ஸோ வந்து மார்க் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா வரும்னு பேரண்ட்ஸே வந்து அத நெனச்சுப்பாங்க. பட் அது அவங்களுக்கு பிடிச்சு பண்ணாங்களா, பிடிக்காம பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே. தேர் ஆர் 2 டிஃபரன்ஸ். ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த படிக்கும்போது, அந்த எனர்ஜி லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அது ட்ரெயின் ஆவுதா இல்ல நல்லா இருக்கான்றத அப்சர்வ் பண்ணணும். இப்போ வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா, அவங்க புடிச்சு பண்றாங்க அத. எனர்ஜி லெவல் ட்ரெயின் ஆகுது அப்டின்னா, அவங்க புடிக்கல. ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் கெரியர் டெசிஷன் எடுக்கும்போது பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் அப்படின்றத சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு எப்பயுமே ஒரு கெரியர் சூஸ் பண்ணும்போது அதில மேத்ஸும், சயின்ஸும் இருக்கிற மாரி தான் பேரண்ட்ஸ் ரொம்ப சேஃப் சாய்ஸா எடுப்பாங்க. பட் ஒரு குழந்தைக்கு வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு ஆர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பேக்ரவுண்ட் அவங்க சூஸ் பண்றாங்கன்னா, எத்தன பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க? மோஸ்ட்லி அந்த ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ்க்கே வந்து நெறைய அவேர்னஸ் இருக்குதா அப்படின்றது தெரியல. பட் நவ்வடேஸ் அது கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்ப டிராயிங் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த டிராயிங் ஸ்கில்ஸ்ல வந்து ஓகே நம்ம என்ன பண்ணணும்? என்ன காலேஜ் பண்ணணும்? இப்ப சைக்காலஜி கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த 11த், 12த் சப்ஜெக்ட்லயே வந்துட்டு இருக்க மேஜரா இருக்கு. ஆரம்பிக்குது. பட் நம்ம சைக்காலஜி படிச்சோம்னா என்ன ஆகும்? ஓகே. ஆக்சுவலி சைக்காலஜி ஃபீல்ட்ல அ நெறைய சைக்காலஜிஸ்ட் வந்து தேவைப்படுது நம்ம ஊருக்கு. அந்த ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல காலியா தான் இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு இப்ப வர வர இன்ட்ரெஸ்ட் வருது. பட் சைக்காலஜி எடுத்தா அந்த ரிஸ்க்கா, அதுவா அதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதுதான் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர், டாக்டர் அத விட்டுட்டு ஐஏஎஸ். இப்படி பெருசா தான் யோசிக்கிறாங்க. அப்ப மத்த ஃபீல்டுல வந்து ஷைன் ஆனாங்க, இல்ல நல்லா வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுல வந்து சேலரி அகைன் மணிய வச்சு பார்க்குறாங்க. ஓகே. இந்த ஃபீல்டுல இவங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாரி ஃபீல்டுல போனா இவங்களால ஏர்ன் பண்ண முடியாது. பட் அந்தந்த இன்ஜினியர்ஸ் கிட்டயும், டாக்டர் கிட்டயும் பேசினா தான் தெரியும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு சேலரியும் வாங்குறாங்கன்னு. ஸோ இன்னமும் வந்து இது மாரி ஆர்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்டின்னா, பேரண்ட்ஸ் வந்து நெறைய அக்கவுண்ட்ஸ் இப்ப ஐ அம் சீயிங் நவ்வடேஸ் சில்ட்ரன் வந்துட்டு அந்த அக்கவுண்ட் சப்ஜெக்ட்ட நல்லா எடுக்குறாங்க, பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அதுல நான் படிக்கணும்ன்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து குழந்தைங்களுக்கு சஜஷன் குடுக்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல நான் இத தான் படிக்கணும்னு என்னைக்காவது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க டிஸ்கஸ் பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் தே நீட் டூ எக்ஸ்ப்ளோர் இட். ஓகே. ஓகே. இந்த நம்ம குழந்தைங்க படிச்சா என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷன்க்குள்ள போகணும். அந்த இடத்துல வந்து டூஸ், டோன்ட் இல்ல சப்போர்ட் பண்ணலாமா, வேணாமான்ற ஆப்ஷன்ஸே வைக்கணும். பட் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அதுல ஒரு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோரே பண்ணாம குழந்தைங்க கிட்ட பேச போனோம்னா, நம்ம நோ மட்டும் தான் அந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ ஒரு கெரியர் சூஸ் பண்ணணும். அது எய்தர் ஒரு 10த் முடிச்சுட்டு 11த், 12த் குரூப்பா இருக்கட்டும், இல்ல 12த் முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல எடுக்க வேண்டிய டிகிரியா இருக்கட்டும். இந்த டிசிஷன் எடுக்கணும்னா, பேரண்ட்ஸ் என்ன மாரியான கேள்விகள் குழந்தைங்க கிட்ட கேட்கணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அவங்களோட பெர்சனாலிட்டி என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. ஓகே. அது குழந்தைங்கிட்ட கேட்கணும். அதாவது இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, கிரியேட்டிவா, இல்ல அனலிட்டிக்கலா அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைங்க கிட்ட கேட்கணும். பிகாஸ் ஒவ்வொரு பெர்சனாலிட்டியும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட கேரியரே குழந்தைங்க சூஸ் பண்ணுவாங்க. 2வது உனக்கு பீப்பிளோட வொர்க் பண்ண புடிச்சிருக்கா? திங்ஸோட வொர்க் பண்ண பிடிச்சிருக்கா? இல்ல வந்து நீ கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல போறியா? அப்படின்றத கேட்கணும். இப்ப பெர்சனாலிட்டிய டிசைட் பண்ணா தான் அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை நம்மளால டிசைட் பண்ண முடியும். 3வது நீ என்னவா ஆகணும் அப்படின்ற கேள்விய மாத்திட்டு, உன்னோட லைஃப்ப நீ எப்படி உருவாக்கணும்? ஓகே. ஓகே. நீ என்னவா ஆகணும் அப்படின்றபோது ஆப்வியஸ்லி வந்துட்டு குழந்தைங்களுமே அந்த மனி ரிலேட்டடா அப்படிதான் போகும். பட் உனக்கு பிடிச்ச விஷயத்த உன்னால நல்லா பண்ண முடியும் அப்படின்னா, நீ வந்து என்ன மாதிரி லைஃப் உன்னால உருவாக்க முடியும் அப்படின்றத கேட்கணும். 4வது நீ மார்க்ஸ் ஒரு வேள கம்மியா எடுக்குற. மார்க்ஸ வச்சு தான் உனக்கு வந்து கேரியர் இல்ல அப்படின்றத நீ நெனச்சுட்ட அப்படின்னா, உன்னோட ஃபீல்டு வந்து எப்படி நீ சூஸ் பண்ணுவ? ஓகே. அப்படின்றது இருக்கணும். 5வது விஷயம் பேஷன் வேற, உன்னோட இன்ட்ரெஸ்ட் வேற. ஓகே. எனக்கு நெறைய வந்து ஆக்டிங்ல வந்து எனக்கு ஐ அம் வெரி பேஷனேட் அபௌட் இட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அதுக்கான நீ எஃபோர்ட் என்ன போடுற? உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு இதுல? அப்படின்றது கிடையாதுல்ல. இப்ப எனக்கு இதுவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே ஆக முடியாது. அப்ப ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்ப ஓகே. உன்னோட ஸ்கில் செட் என்ன அதுல? அதுக்காக நீ என்ன செய்ய போற? அப்படின்ற இந்த 5 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரா சொன்னீங்க மேம். ஏன்னா, நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சது என்ன அப்டின்னா, இன்னைக்கு மார்க்ஸ் இல்லாம இந்த ஃபீல்ட்ல சம்பளம் வரும், வராது இதெல்லாம் தெரியாம, எந்த ஒரு சாய்ஸ நம்ம சூஸ் பண்றோமோ, அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். பிகாஸ் அத நம்ம ஃபுல் ஹார்ட்டடா வந்து சூஸ் யாஹ்! பண்ணியிருப்போம். இத ம். வந்து பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். ஸோ, எனக்கு இதெல்லாம் இந்த கேள்விலாம் கேட்கிறேன். கேள்விலாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு விதமான கன்ஃப்யூஷன்ல இருக்கேன்னா,
இப்ப நெறைய ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ChatGPT இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கரியர் கைடன்ஸ் டெஸ்ட் வீட்லயே எடுக்க முடியும்? தெர் ஆர் ஃபியூ வெப்சைட்ஸ் நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அத வந்து யூசுவலா அவங்க டெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 1 மைண்ட்லர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2வது கேரியர் கைட். 3வது நேஷனல் கேரியர் சர்வீஸ். ஓகே. ஓகே. இது 3த்துலயும் தே கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வெரிஃபை. அதுல வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் அது மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அத வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இத மீறி எங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. இல்ல எங்களோட குழந்தை சொல்றத வந்து எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றப்ப ஈவன் லாஸ்ட் வீக் ஐ காட் அ கால் வேறன் அவங்களுக்கு வந்து இந்த கிரிமினல் சைட்ல தான் போகணும். அந்த கிரிமினல்ஸ பத்தி நிறைய கிரிமினல் சைக்காலஜி. தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என் குழந்தை ஆசைப்படுறா. பட் எனக்கு பயமா இருக்கு. அவங்கள அலோவ் பண்றதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் கூப்பிட்டு வராங்க. பட் அந்த குழந்தை அவ்ளோ அழகா அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஷி நோஸ் வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வேர் டு எண்ட் அப்படின்றது. அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அத எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சொல்லி தைரியமா சேர்த்து விடுங்க. அவங்க கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல நல்லா வருவாங்க அப்படின்ற மாதிரி. பட் அந்த இன்னைக்கு டிஸ்கஷன் 11th, 12th ஒரு அடாலசென்ட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும், அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷனும் வந்து அவங்களோட 30ஸ்ல இருக்குமா? ஒரு அவங்களோட 40ஸ்ல அவங்க அத வச்சு சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க? இப்ப இருக்கிற அடலசன்ட் கிட்ஸ் வந்து தே ஆர் ஆக்சுவலி மெச்சூர்ட் அண்ட் தே நோ வாட் டு டூ. ஓகே. கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும். பட் அதுல வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றோமா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ குடுக்குறோமா, அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருது. ஓகே. இப்ப நம்ம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் செய்யும்போது மணின்றது அந்த இடத்துல செகண்டரியா போயிடுது. பட் நம்ம பிடிச்ச ஜாப்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும். இன்னும் என்ன கிரியேட்டிவா பண்ணணும்ன்றத நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன ஒரு growth போகணும்னு இருக்கும். அந்த growth வந்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் நல்லா குடுத்துட்டே வருமா, அப்ப ஆப்வியஸா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு 30ஸ் 40ஸ் வரும்போது தே லைக் இட். ஓகே. பட் பிரஷரைஸ் பண்ணி ஒரு விஷயத்த குடுக்கும்போது தான் நெறைய பேர் வந்து 30ஸ் 40ஸ்ல கூட எனக்கு இன்னும் இந்த வேலை பிடிக்கல. நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். இல்ல எத்தன பேர் வந்து நான் இன்னும் இந்த வேலை தான் பண்ணணுமா? இல்ல பிசினஸ் பண்ணணுமான்றதே ஒரு 30ஸ் 40ஸ்ல தான் தோ யோசிக்கிறாங்க. அவங்க நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும். ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலுமே, அவங்களோட லைஃப் நல்லா இருந்தாலுமே எவ்வளோ பேர் குவிட் பண்றாங்க. இப்ப நெறைய இன்னும் நான் அப்சர்வ் பண்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் ஒரு செகண்டரி ஒரு ஜாப் வச்சுக்கிறாங்க. ஓகே. ஐடில வொர்க் பண்றவங்களா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? அந்த ஜாப் வந்து ரிஸ்கியா இருக்கலாம் 1. 2வது என்னோட சின்ன வயசு கனவு இது. ஒரு என்னால அப்ப சாட்டிஸ்ஃபாக்ஷன் வேணும். எனக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வருதா, அதுதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ, அ லிசன் டு யுவர் சைல்ட். டாக் டு தெம். ஓகே. நீங்க 2 பேருமே அத ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க. உங்களால வர முடியலையா, நெறைய கேரியர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் திஸ். அவங்கள்ட்ட போகும்போது ஆப்வியஸா அவங்க ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாங்கன்னா, குழந்தைங்களும் அந்த இடத்துல லிசன் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸும் நெறைய இருக்கு. ஸோ ஒரு தேர்ட் பெர்சனா இருந்து பார்க்கும்போது, எது இன்ட்ரெஸ்ட், எது பேஷன்றது உங்களுக்குமே எஸ். ஈஸியா புரியும். ம். அண்ட் பேரண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்ட குழந்தைங்க மேல திணிக்காமயும் திணிக்காம இருக்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு கவுன்சிலரோட ஹெல்ப் வந்து கெரியர் கைடன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு எஸ். நெனைக்கிறேன். என்னோட லாஸ்ட் கேள்வி என்ன அப்டின்னா, இன்னைக்கு இந்த ஏஐ வந்து ரொம்பவே டெவலப் ஆயிட்டு வர இந்த டைம்ல எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. நெறைய ஃபீல்ட வந்து ஏஐ ரிப்ளேஸ் பண்றதுனால, இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட் வந்து ஆஃப்டர் 10 ஆர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிப்ளேஸ் ஆகுமா? ஆகாதா? அப்டின்ற ஒரு பயம் இருக்குல்ல மேம். ஸோ இத எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க? எல்லா காலகட்டத்திலயும் ஏதோ ஒரு ரிஸ்க் இருந்துட்டு தானே இருக்கு. ஓகே. மேன்மேடா பண்ணிட்டு இருந்தது எல்லாம் அப்புறம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிட்டு வந்தது. ஓகே. அப்புறம் ரோபோட்ஸ் அப்படின்னு வந்தது. இப்போ ஆப்வியஸா வந்து ஏஐல வந்து நிக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ரிஸ்க், ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் யூ நீட் டு அப்டேட் யுவர் செல்ஃப், அப்கிரேட் யுவர் செல்ஃப். அதுக்கான சர்டிஃபிகேஷன நம்ம முடிக்கிறோம். எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு ஏஐ இருக்கு. அண்ட் எஸ் சில்ட்ரன் வந்து நெறைய பேர் அந்த ஏஐ ஃபீல்ட்ல இப்போ எடுத்து படிக்கணும். அது எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் படிக்கலாம். இனி வந்து அந்த ஏஐ ஃபீல்டு தான் அடுத்த ஒரு 30, 35 இயர்ஸ்க்கு எல்லாமே போகும். பட் திங்க் இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டா இருக்கும்போது, நீங்க ஏஐ கிட்ட போயிட்டு பேசும்போதும், ஒரு சைக்காலஜிஸ்ட்ட பேசும்போதும் உங்களுக்கு ஆப்வியஸா டிஃபரன்ஸ் வரும்ல. ஏஐ எஸ். இஸ் ஜஸ்ட் அ மிஷின். அண்ட் அந்த 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 ஒரு டூலுக்கு வந்து நீங்க நம்ப இன்புட் குடுக்குறோம். நம்ப என்ன அந்த இடத்துல இன்புட் குடுக்குறோமோ, அதுக்கு தான் அது ஆன்ஸர் குடுக்குது. பட் வென் யூ ஆர் டாக்கிங் டூ அ பீப்பிள் லைக் மீ, ஓகே. அந்த இடத்துல வந்துட்டு, இல்ல நீங்க பார்க்குற விதம் வந்து இது தவறா இருக்கு. மேபி த அதர் சைட் கூட கரெக்ட்டா இருக்கலாம்லன்னு நாங்க பேசும்போது தான் உங்களுக்கு யோசிப்பாங்க. ஸோ யூ ஆக்சுவலி அப்சர்வ் திங்ஸ். எஸ். ஸோ ஓகே. இது மாதிரி இருக்கிற ஃபீல்டு எல்லாமே இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே. அண்ட் டாக்டர்ஸ் ஃபீல்ட்லயுமே இப்ப நெறைய ரோபோட்டிக்ஸ் அதெல்லாமே வருதானே. பட் வி நீட் டாக்டர் டாக்டர் ரிப்ளேஸ் ரைட். ஆக மாட்டாங்க. எஸ். அது மாதிரி தான். ஸோ எல்லா ஃபீல்ட்லயுமே ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும். பட் நம்மள கான்ஸ்டன்ட்டா அப்கிரேட் பண்றதுனாலயும்,
அந்த ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா நம்ம போகும்போது கண்டிப்பா நம்மளோட ரோல் வந்து ரீப்ளேஸ் ஆகாது. ம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம். எனக்கே வந்து எனக்கு தெரிஞ்சவங்கலாம் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இப்ப மீடியா ஃபீல்ட்ல இருக்கும்போது, மீடியாக்குள்ள எப்படி வந்தேன்னு கேட்குறாங்க. அதே மாரி வேற யாராவது ஒருத்தவங்க நல்ல ஃபீல்ட்ல அவங்களோட ஃபீல்ட்ல வந்து டாப்பா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்டயும் வந்து கைடன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அங்க இங்கன்னு பேரண்ட்ஸும் வந்து நெறைய பேர்ட்ட கைடன்ஸ் கேட்குறாங்கன்றனால, இந்த வீடியோ நான் எடுக்கணுன்றது தான் என்னோட மெயின் எய்மாவே இருந்தது. ஸோ தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நீட் ஆஃப் தி ஹேர் டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.